திருவள்ளூர் அடுத்த பெரிய புலியூர் ஊராட்சியில் தனியார் மெட்டல் தொழிற்சாலையால் வேளாண் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகியவை நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்திற்கு உட்பட்ட பெரிய புலியூர் ஊராட்சியில் அக்ரஹாரம் என்ற கிராமம் அமைந்துள்ளது. இங்கு இயங்கி வரும் தனியார் மெட்டல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் அதிகப்படியான நச்சு புகையால் கிராம மக்களுக்கு பல்வேறு சுவாச பிரச்சினைகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாய நிலங்கள் மீது கருநிறம் கொண்ட தூசுகள் படிவதால் விவசாய பயிர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கிராமத்தை ஒட்டியுள்ள தொழிற்சாலை என்பதால் அப்பகுதியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்லும் போது நச்சு கலந்த புகைகள் படிந்த புற்களை கால்நடைகள் மேய்வதால் அவை திடீரென உயிரிழக்கும் அபாயமும் நிலவுகிறது. மேலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நச்சு கலந்த கழிவுநீரால் விவசாயிகள் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாகவும், நச்சு கலந்த கழிவுநீர் அருகாமையில் உள்ள ஏரியில் கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு புகார் அளித்தால் தொழிற்சாலையில் எந்த பிரச்சனையும் இல்லாதது போல சோதனையில் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கம்பெனிலேருந்து அதிகமான பொல்யூஷனும், நீர், கழிவுநீரும், கோவில் நிலமும் ஆக்கிரமிப்பு இருக்குது. பொல்யூஷனால் என்ன வருதுன்னா, எங்களுக்கு அதிகமான பொல்யூஷனால் எங்கள் வீட்டுங்கள் எல்லாமே புகை அதிகமாக வருது. நடந்தாலும் காலுக்கு விட்டுக்கிற மாதிரி. அதே மாதிரி இரவு நேரங்களில் அதிகமான சவுண்ட், நாய்ஸ் பொல்யூஷன் வருது. இந்த பொல்யூஷனால் எங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட அபாயம் ஏற்பட்டுள்ளது. கருப்பாக நீர் வெளியில் எடுத்து காவா மூலயமா சுற்றி பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்களுக்கும் ஏரிக்கு போகுது. இதனால கால்நடைகளுக்கும் விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. கழிவுநீர் வெளியேறதுனால பாதிப்பு ஏற்படுதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே தீர்வு காணணும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன்.